சார்பா வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஆன்லைன் கோர்ஸ் பத்தி ஏற்கனவே நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கால் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மந்த் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகள் ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கும் ஆன்லைன் வந்து சேரணும், ஆன்லைன் கோர்ஸ்ல சேரணும், படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்களும் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் எதுவும் கிடையாது. நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போதும். ஸோ இது மற்ற கோர்ஸ் மாதிரி நம்ம படிச்சுட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லதுக்கு தான் அப்படின்றது நம்ம இந்த கோர்ஸ் மூலியமா புரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஒரு பிஸ்னஸுக்கு நம்ம கொண்டு போகலாம், ஒரு தொழிலாகவும் கொண்டு போகலாம். இல்லை நம்ம வந்து ஒரு தொழிலில் வந்து நம்ம ஒரு கேட்டரிங் படிச்சுட்டு இப்போ ரெகுலரில் படிச்சுட்டு வேலைக்கு போகிறவங்க ஈக்குவலுக்கு நம்மளும் போகலாம். ஏன்னா சிலர் வந்து மற்ற டிகிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதை டிகிரிஸ் ஒரு டிகிரி 2 டிகிரி முடிச்சுட்டு வீட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களால வந்து படிக்க முடியாது. ரீசன் என்னன்னா பக்கத்துல இருக்கவங்க இல்ல வீட்டுல இருக்கவங்க ஏற்கனவே படிச்சதுக்கு வேலைக்கு போறேன், நீ இன்னும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, இன்னும் போய் என்னத்தை படிக்க போறேன். ஸோ அப்போ நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம பண்ணலாம். பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போற மாதிரி நம்ம ட்ரைனிங் பண்ணோம். ஒரு 3 மந்த் 6 மந்த் இந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் செஃப் அளவுக்கு நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா வந்து நம்ம கத்துக்கிறது தான் இருக்கு, நம்ம இன்ட்ரெஸ்ட் நம்ம இதுதான் இருக்கு. ஸோ அந்த தயக்கம் ஒரு சின்ன தடை தான் நமக்கு. அதை தாண்டி வெளில வந்துட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா வந்து ஆன்லைன்ல வந்து பண்ணி நிறைய ஏர்ன் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல இப்ப சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருந்தாலுமே இங்க அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் பிளான் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ படிக்காம வேலைக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி யாராவது கேட்கலாம். நான் இதை வந்து படிச்சுட்டு நான் ஏன் வேலைக்கு போகணும், அதுக்கு டேரக்டா நான் வேலைக்கு போயிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க. கேட்டரிங் படிக்காம வெளியில வேலைக்கு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு சின்ன கேள்விக்குறியும் கிடையாது, அவங்களுக்கு வந்து அந்த சேலரி பேஸில் இல்லைன்னா போஸ்டிங் வைஸில் ஸோ அந்த மாதிரி போகல அவங்களுக்கு கிடைக்காது, முன்னுரிமை கிடைக்காது. இந்தியாவிலேயே வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு தடை இருக்க மாதிரி. அவங்க கேட்டரிங் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இவங்க அந்த கேட்டரிங் முடிச்சிருந்தா கூட அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சேலரி வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. வெளியில போகணும் அப்படின்னா கேட்டரிங் முடிச்சிருந்தா மட்டும்தான், அந்த கேட்டரிங் சம்மந்தப்பட்ட நாலேஜ் நமக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து வெளியில வந்து போறதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முடியும். நம்ம நார்மலா போகலாம் பண்ண முடியாது. இதை வந்து நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். நான் கேட்டரிங் ஸ்டாஃப்ட்டையும் கேட்கலாம், கேட்டரிங் ஸ்டாஃப்ட்டையும் கேட்கலாம். கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விளக்கம் கொடுப்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ட்ரைனிங் ஸ்கில் ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல வாய்ப்பு, வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம நிறைய இடத்துல நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ யாருக்கும் வந்து இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. சில வந்து பேசலாம் அந்த மாதிரி தான் சொல்றாங்க. எங்களுக்கு வந்து பரவாயில்ல, நாங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு அதே டைம்ல டைம் வேஸ்ட் ஆகாமல் எங்களுக்கு இந்த ஃப்ரீ டைம்ல வந்து கோர்ஸ் அட்டன் பண்ற மாதிரி நீங்க கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ, அந்த மாதிரி நிறைய பேசுறாங்க. ஸோ அது மாதிரி உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். தாராளமாக நீங்க வந்து ஜாயின் பண்ணி கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம், நிறைய வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே. ஒரு ஃபுட்டு பத்தி சமைக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா கூட நாங்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி கோர்ஸும் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னா சிலருக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி டீ போட தெரியாது, இல்லைன்னா பிரியாணி சமைக்க தெரியாது, இல்லைன்னா எவ்வளவுதான் பண்ணாலும் நல்லா இட்லி வராது, தோசை வராது, பஜ்ஜி வராது, ஸோ இந்த மாதிரி சமோசா வராது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன எந்த மாதிரி வேணாலும் நாங்கள் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நாங்க கைட் பண்ணி இது பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து அதுல ஒரு பெஸ்ட். இப்போ வீட்டுல வந்து நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க யாராவது இருந்தா, இல்லைன்னா எங்கேயாவது விருந்தாளி வீட்டுக்கு போனோம்னா சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க, பாரு நீ செய்யறத விட இங்க எப்படி சூப்பரா செஞ்சிருக்காங்க. அப்ப நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கறதுக்கு வந்து தயக்கமா இருக்கும். இது என்னடா இவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்களே, இதை போய் நம்ம கேட்டோம்னா நம்ம அது ஒரு அசிங்கமா நினைப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்களே அப்படின்லாம் நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம ஸ்பெஷலி ஒரு டிஷ் எப்படி பண்ணலாம், ஸ்பெஷலா எப்படி அந்த ஃபுட்டை வந்து டேஸ்டா பண்ணலாம், இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி தருவோம். என்ன மாதிரி பாத்திரம் யூஸ் பண்ணணும், என்ன மாதிரி இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணணும், ஸோ இந்த விஷயம்லாம் சொல்லித்தரும். ஸோ எந்த ஒரு இதுலேயுமே வந்து எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறத விட நம்ம வந்து இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ள வந்தோம் அப்படின்னா நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டா நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணலாம், மெசேஜும் நீங்கள் பண்ணலாம். நாங்களும் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கோர்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து டீட்டெயிலையும் வந்து நாங்கள் டிஎம் பண்ணுறோம். தேங்க்யூ.